ஆரோக்கியமான ஆந்திரா ஸ்டைல் பெசரட்டு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெசரட்டு செய்யறதுக்கு ஒரு கப் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் பச்சரிசி இல்லைனா இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது மூணுத்தையுமே ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வாஷ் பண்ணதை தண்ணியில் போட்டு ஒரு 6 to 7 hours இல்லைனா ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. மார்னிங் எழுந்து ஒரு 1 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரோ இல்லை கிரைண்டர்லையோ அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அந்த பெசரட்டு தோசைக்கு மேலே ஒரு டாப்பிங்ஸ் போடணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. இந்த பெசரட்டு தோசைக்கான டாப்பிங்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா தண்ணி தெளித்து தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி தோசை நார்மலாக சுடுறோமோ அதே மாதிரி சுட்டுட்டு மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த டாப்பிங்ஸ், ஆனியன் அதெல்லாம் போட்டிருந்தோம்ல, அந்த டாப்பிங்ஸை மேலே போட்டுட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைனா நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. எப்பவுமே இந்த பெசரட்டு தோசையை 2 சைடும் சுடக்கூடாது. ஒரு பக்கம் மட்டும் தான் நல்லா சுட்டு எடுக்கணும். அதுக்காக ஒரு மூடி போட்டு நல்லா மூடி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே மடித்து எடுத்துக்கோங்க. மடிச்சுட்டு 2 பக்கமும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்குள்ளே உப்புமா வச்சா எம்எல்ஏ பெசரட்டு. நம்ம நார்மல் டாப்பிங்ஸ் தான் போட்டிருக்கோம். இது கூடவே சைடிஷாக பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி சட்னி செய்யலாம். அது எப்படி செய்யலான்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்த பிறகு ஒரு 10 to 15 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியா அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக புளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு நம்ம ஒரு 100 கிராம் இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த மிளகாய் அதெல்லாமும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு துண்டு வெல்லம் அதையும் கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு இதை தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு அதையும் சேர்த்துட்டு அந்த கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு அதையும் சேர்த்துட்டு அந்த உளுந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்த பிறகு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இஞ்சி சட்னி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த பெசரட்டு கூட சேர்த்து சர்வ் பண்ணிங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.